ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கேம்பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ரீஜினல் கேம்பஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாது. நார்மல் சிஇஜி, எம்ஐடி அண்ட் ஏசிடி இந்த கேம்பஸ் கூட இதை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த ரீஜினல் கேம்பஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இருக்க ரீஜினல் கேம்பஸ் ஓரளவுக்கு அகாடமிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. பட் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே டவுனாக இருக்குன்ற மாதிரியும் பேச்சு வந்து போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வந்து இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த காலேஜை போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்இஏ 2023 கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் வச்சு இந்த கோர்சஸஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா காலேஜஸ் பற்றி ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. இந்த திருநெல்வேலியில் பாருங்கள், இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு திருவனந்தபுரம் ரோட், பாளையங்கோட்டை. இந்த திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைன்ற பிளேஸில் உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பிரான்ச் கோட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கவுன்சிலிங் கோடு 4020, அதாவது 4020 கவுன்சிலிங் கோடு. அதே மாதிரி பிரான்ச் கோடு ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப உங்களுக்கு நம்பர் ஆஃப் கோர்சஸ்லாம் இல்லை, லிமிட்டடான கோர்சஸ் தான். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து மார்க்ஸ் வச்சுருக்கீங்கன்றது கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு கோர்ஸ் இது தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை எடுத்துக்கலாம். கட் ஆஃப்ஸுமே பாருங்கள், நான் ரொம்ப அதிகமான கட் ஆஃப்ஸ் வச்சு இந்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசியில் 180, பிசிக்கு வந்து 169.5, பிசிஎம்மில் 166, எம்பிசி வந்து 167. அதேமாதிரி எஸ்சி கம்யூனிட்டி பாருங்கள் 155.5, எஸ்சிஏ வந்து வெறும் 92 கட் ஆஃப்லேயே வந்து இந்த ரீஜனல் கேம்பஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியிலேருந்து யாரும் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸை எடுக்கலை போன வருஷத்தில். அதே மாதிரி உங்களுக்கு இசியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சூஸ் பண்ணக்கூடிய கோர்சஸான சிஎஸ்சியாக இருக்கட்டும், இசி இந்த மாதிரி கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களோட கவுன்சிலிங்கில். அதே மாதிரி போன வருஷம் இந்த இசிக்கு பாருங்கள், ஓசி கம்யூனிட்டிலேருந்து 171.5, பிசியில் 163.5, பிசிஎம் 170, எம்பிசி வந்து 153, எஸ்சி 142, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இந்த 2 கம்யூனிட்டிலேருந்தும் எந்த விதமான சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலை. ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்னு பாருங்கள், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்பவும் கம்மியான கட் ஆஃப் இருந்தாவே போதும், இதை நீங்கள் உங்களால் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஓசி கம்பெனியில் 146, பிசியில் வந்து 127, பிசிஎம் 161.5, எம்பிசி யாரும் எடுக்கலை, எஸ்சியிலேருந்து 97.5 இந்த கட் ஆஃப்க்கு வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ இப்போ இந்த ரீஜனல் கேம்பஸில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து திருநெல்வேலி கேம்பஸ் உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஈவன் தோ இது வந்து உங்களுக்கு டயர் 3 காலேஜ் லிஸ்ட்டில் தான் வந்து வரும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் லோ கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்குது. அகாடமிக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸோட டீச்சிங் அஸ் வெல் அஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக திருநெல்வேலி ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸில் நம்ம கோயம்புத்தூர் அண்டு மதுரை அந்த ரீஜனல் கேம்பஸோட கட் ஆஃப்ஸ் லிஸ்ட்டும் பார்க்கலாம் போக போக. ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்கீங்க. அதுக்கு ஓசி கம்யூனிட்டிலேருந்து 141, பிசி வந்து 130, பிசிஎம் 130.5, அதே மாதிரி எம்பிசிக்கு 102, சேம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து யாரும் வந்து சூஸ் பண்ணல. ஸோ வெறும் உங்களுக்கு வெறும் 4 டைப் ஆஃப் கோர்சஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கோர்சஸை நீங்கள் உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பொறுத்து இந்த ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியை சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், அட்மிஷன் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூர், இன்னும் நிறைய காலேஜஸ், அதுவும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் எம்பிபிஎஸ் ஆர் மெடிக்கல் இந்த மாதிரி பண்ணணும்னாலும் அதுக்காகவும் உங்களுக்கு ஆக்சஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ரிலேட்டடான கைட்லைன்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன மாதிரியான ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, கோர்சஸ் அவைலபிலிட்டி, இந்த திங்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதுலேயும் ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ லிமிட்டடான சீட்ஸ் தான் இப்போது போயிட்டுருக்கு. பட் ஈவன் தோ இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல, நிறைய காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து எண்ட் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் சீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, அது இல்லாமல் திருநெல்வேலி சைட் பீப்புள் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் வந்து கொடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்டு என்ன கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதையும் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.